தொடர் மழையால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? லாவண்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட நேற்று மாலை தான் இங்கு மழை மிதமான மழை பெய்ய துவங்கியது. அவ்வப்பொழுது அங்கங்கே சில இடங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கோமுகி அணை நீர்பிடிப்பு பகுதியான கல்வாயன் மலையில் நேற்று நள்ளிரவு முதல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்ததால் கோமுகி அணை நீர்வரத்து கோமுகி அணைக்கு இன்று அதிகாலை முதல் 800 கன அடியிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய நண்பகல் வரை 3400 கன அடி திறந்து விடப்பட்டுள்ளது. அதன் பிறகு தற்பொழுது மேலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்பொழுது 5400 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அந்த அணை கோமுகி அணையில் பொறுத்தவரையும் தற்பொழுது மதகுகள் சீரமைக்கப்பட்டதால் அந்த மதகு சீரமைக்கப்பட்ட பணிகளையும் மேலும் பாதுகாப்பு குறித்த பணிகளையும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான MLA உதயசூரியன் ஆய்வு செய்தார். லாவண்யா, தற்போது எந்த அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது செந்தில்? தற்பொழுது மேலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்பொழுது நண்பகல் வரை 3400 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் தற்பொழுது 5600 கனஅடி அளவிற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. மேலும் கல்வராயன் மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். அதனால் தண்ணீர் திறந்து விடப்படும் அளவும் அதிகரிக்கப்படும் என்பதால் கோமுகி அணை கோமுகி ஆற்றின் கரையோர பகுதி கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனிடையே விருகாவூர் மற்றும் புறத்துக்குறிச்சி இடையேயான தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் அங்கு பொதுமக்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்வதற்கு முடியாமல் தவித்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.